ஹலோ கைஸ், இப்போது இந்தியன் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. நிஜமாகவே இந்த படத்துக்கு வந்து இயக்குனது சங்கர் தானா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைக்கி இந்தியன் 2 படம் உலகம் முழுவதும் வெளியாகி ஏகப்பட்ட ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வந்து ப்ரீ புக்கிங் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சாதனை படைச்சிருந்தாலும் கூட இப்போது சோஷியல் மீடியாவில் விமர்சனங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் கலவையான விமர்சனத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் ஏஆர் ரஹ்மானோட இசை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா பலரும் வந்து ஆதங்கத்தோடையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வழக்கமாக சங்கர் படம் போல் இல்லாமல் இந்தியன் 2 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்காமா. பொதுவாக சங்கர் படம் அப்படின்னாலே நறுக்குன்னு இருக்கக்கூடிய சீக்வன்ஸும் அது மட்டும் இல்லாமல் அரசியலை வந்து பயங்கரமாக தோல் இருக்கக்கூடிய வகையில் வசனங்களும் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கு. இந்தியன் 2 அதிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு குறைக்காக ரசிகர்கள்லாம் வந்து புலம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பிரபல யூடியூபர் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு பல கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு. அதாவது படத்தில் மக்களுக்கு மிக்சி கிரைண்டர் போன்ற இலவச பொருட்கள்லாம் கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது, ஆனால் அதில் ஏன் டிவி வந்து நீங்கள் இடம்பெறலை அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய அரசாங்கத்தை முன் வச்சு பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. ஒருவேளை இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து ரெட் ஜெயின் நிறுவனம், அதாவது உதயநிதி அவர்களோட நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஆளுங்கட்சியை வந்து பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால சங்கர் அவர்கள் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்காரா, அதாவது அரசியல் தலைவர்களோட தான் இந்த மாதிரியான அவரோட சுதந்திரத்துக்கு வந்து படத்தை எடுக்க முடியலையா அப்படின்னு பலரும் வந்து விமர்சனத்தில் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட சங்கரோட எதிர்பார்ப்பு, அவரோட பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இந்த படத்தில் நிறைய இடங்களில் மிஸ் ஆகிருக்கு. கதைக்களம் அப்படிங்கிறது ரொம்பவே அடி வாங்கியிருக்கு அப்படின்னும் பலரும் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வந்துருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்தியன் 2 படத்தோட விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்பவே சுமாராக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க.